வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையோட எந்தெந்த அவுட்டர் ஏரியாஸ் அது எப்படியெல்லாம் டெவலப் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது பெரியபாளையம். அது நிறைய பேர் வந்து கேட்டுக்கிறீங்க, பெரியபாளையம், பொன்னேரி இதெல்லாம் என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு தரோம். இப்போ இந்த வீடியோ வந்து பெரியபாளையம் பத்தி அது என்ன டெவலப்மெண்ட் கொடுக்க போகுது, முக்கியமா இன்வெஸ்டர்ஸ்க்கு இது எப்படியெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்குறோம். கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. தயவு செஞ்சு பலனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரியபாளையமோட லொகேஷன் அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையிலும் இது கும்மிடிப்பூண்டிக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா இருக்குது. அது போக ரெட் ஹில்ஸ் வயா போகக்கூடிய ஒரு பிளேஸா இருக்குது. இது போக அவுட்டர் ரிங் ரோடோட ஸ்ட்ரெச்சா இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பெரியபாளையம் இருக்குது. மிக முக்கியமா பெரியபாளையம்ல கோவில், சிப்காட்டா இருக்கட்டும், சிட்கோவா இருக்கட்டும், அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏரியா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது போக எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெசிடென்சியலுக்கா இருக்கட்டும், ரெண்டல் டிமாண்டுக்கா இருக்கட்டும், இங்கெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது போக சென்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் பெரியபாளையத்துக்கு இருக்குது. டிராவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆயிட முடியும் பெரியபாளையத்துக்கு. இது போக சென்னையில இருந்து திருப்பதி ஹைவே NH 716 ரோடு வேற இருக்கிறதுனால பெரியபாளையம் ரொம்பவே டிராவல் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவாகவும், டிரான்ஸ்போர்ட் அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய வீடியோல சொல்லலாம், என்ன சொல்லியிருக்கோம்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்ப அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகக்கூடிய இடங்களாகவும் இருக்குது. இது ஈஸியர் ரீச் டு அவுட்டர் ரிங் ரோடா இருக்கட்டும், இல்ல GST ரோடா இருக்கட்டும், இதுக்கப்புறம் அப்கமிங் வரப்போற பெரிஃபரல் ரிங் ரோடா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பெரியபாளையத்துல இருந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. பெரியபாளையம்ல பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஈஸி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பெரியபாளையத்துக்கு. ரோடு அக்சஸ் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ப்ராப்பரா இருக்குது. கல்யாண மண்டபங்களா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒரு சிட்டி வந்து ஒரு பெருசாகக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே வந்து 800லேருந்து 1500 வரையும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு பெரியபாளையம் கோவில்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ஏரியாக்குள்ள உங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு 1200 1500க்குள்ள ஒரு நல்ல பிளேஸ் நீங்க வந்து வாங்கிட முடியும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய சிட்டியா வந்து மாறிட்டு இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே அங்க வந்து ஓபன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற பாக்குறோம். ஹோட்டல்ஸ் எதனால ஓபன் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி இருக்கிற ஒரு பீப்புள் டிமாண்ட்னாலதான் ஓபன் ஆகுது. இது போக அங்க வந்து பஸ் இது எல்லாமே அதிகமாகுது. எதுக்கு அப்படின்னா இந்த கோவில் அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறதுனாலையும் ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து அதை பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்னு நம்ம பெரியபாளையத்தை பாக்குறப்ப ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சிட்கோ, சிப்காட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க லூகாஸ் கம்பெனி பாடியில் இருக்கு இல்லையா, அந்த லூகாஸ் கம்பெனி வந்து அங்கதான் ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப டிமாண்ட் அப்படிங்கறது லேண்டுக்கு எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத பாருங்க. அது போக கும்மிடிப்பூண்டியோட இண்டஸ்ட்ரியல் ஹப் இதுக்கு வெரி க்ளோஸ்லி இருக்கிறதுனால வேர் ஹவுசிங்கா இருக்கட்டும், இல்ல லாஜிஸ்டிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பெரியபாளையம் அப்படிங்கிறது ஒரு நியர்பையாவே இருக்கு. இப்போ நார்த் சென்னையோட பவர் பிளான்ஸா இருக்கட்டும், இல்ல எண்ணூர் போர்ட்டா இருக்கட்டும், இல்ல அப்கமிங் போர்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே சீக்கிரம் ரீச் ஆகக்கூடிய இடமா பெரியபாளையம் வந்து இருக்குது. அப்ப இவ்வளோ பிளேசஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன அங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னா ஜாபோட நீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது போக ரெண்டலோட டிமாண்ட் இருக்கும். அப்படிங்கிறதுனால லேண்டோட growth கண்டிப்பா இருக்கும். ரெசிடென்சியல் டெவலப்மெண்ட் நம்ம முன்னாடியே சொன்னதுதான். DTCP, CMDA இது வந்து நாளடைவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த ஏரியாவில். ஸோ எல்லாமே அப்ரூவ்டு லே அவுட்ஸாக வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கணும், கிராஸ் வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட வேலை. ஆனால் இது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இது ரொம்ப அஃபார்டபுள் பிளேஸா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1800 1200 அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ரொம்ப ரொம்ப அஃபார்டபுள். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருந்தாங்க, இல்லை நான் ஒரு வந்து நிலத்தில் முதலீடு போட்டு ஒரு 2x 5x growth அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரியபாளையம் ஒரு ஸ்வீட்டான ஏரியா. ஏன்னா கம்பல்சரி growth இருக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஏரியா. இன்னைக்கு நீங்க நெட்ல சாதாரணமா பெரியபாளையம்ல growth இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு தெரியும் growth இருக்கா இல்ல நான் சொல்றது தப்பா இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வீடுகள்லாம் இப்போ வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்குது. நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். எதனால டெவலப் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அங்க வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்னாலையும் அங்க இருக்கிற சிப்காட்ஸ்னாலையும் ரெண்டல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதுனாலையும் இது ஒரு பெரிய சிட்டியா கன்சிடர் ஆகும்போது ரொம்ப லேண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கே வீடை கட்டிக்கிட்டா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு பிளான் போட்டு அங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு கிரீனிஷான லைஃப்ல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா
கம்பல்சரி ஒரு கிரீனிஷான லைஃபை பெரியபாளையத்தில் என்ஜாய் பண்ணி வாழலாம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இருக்கு. அதாவது பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்தா ஒரு சென்னையோட மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். முக்கியமா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது பெரியபாளையம் நியர்பை தான் அந்த பெரிஃபெரல் ரிங் ரோடு டிராவல் ஆகுது அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கம்பல்சரி ஜாஸ்தி ஆகும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம இருக்கும். அப்படிங்கிறதுனால லேண்டோட ரேட் கம்பல்சரி அதிகமாகும். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா எண்ணூர் போர்ட்ல இருந்து ஜிஎஸ்டி ரோடு வரையும் இது நீட்டா டிராவல் ஸ்மூத்தா எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடமா பெரியபாளையம் இருக்கும். அது போக சென்னை திருப்பதி ஆல்ரெடி தெரிஞ்சது, பல வருஷமா இது போயிட்டும் இருக்குது. ஹை ஸ்பீட் காரிடர் ரோட எக்ஸ்டென்ஷன் பண்ணும், பெரிய லெவல்ல பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ரியல் எஸ்டேட்ல ஒரு ஹை டிமாண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனா இந்த நியூஸ் அபிஷியலா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா நெட்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது எப்ப இருந்தாலும் இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நடக்கும், இது பெருசாகும். இன்னைக்கு வாங்கி போட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரியலான விஷயம். அதுலயும் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே அந்த இடங்களை மையப்படுத்தி ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வேல்ஸோட மெடிக்கல் காலேஜ் அங்க ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ரிசர்ச் டீமை வச்சுதான் ஒரு மெடிக்கல் காலேஜ் எந்த இடத்துல கொண்டு வரலாம், எதனால கொண்டு வரலாம், எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கும், எந்த இடத்துல சூழல்லாம் இருக்குதா, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே செக் பண்ணித்தான் ஒரு காலேஜ் இருக்கும். அதை சுத்தி ஏரியாஸ் டெவலப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். தாராளமா டெவலப் ஆகும், அது மிகப்பெரிய வளர்ச்சியும் எடுக்கும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோ என்ட்ரி பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய விலையில இன்னைக்கு இருக்கும். ஆனா மிகப்பெரிய ஒரு ஹை growth நம்ம அட்டன் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. 1x இருந்து 2x இல்லைங்க, 1x இருந்து 5x growth கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். லேண்ட் அப்ரிசியேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பெரிஃபெரல் ரிங் ரோடு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா லேண்டோட ரேட் தாறுமாறா இன்க்ரீஸ் ஆகும் அங்கெல்லாம். ஸோ கம்பல்சரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் பெரியபாளையம். ஒரு சிட்டி ரொம்ப இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாகவும் லேண்டோட ரியல் எஸ்டேட் வேல்யூ ஜாஸ்தியாகவும் இனிமேல் மாறக்கூடிய இடமா பெரியபாளையம் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப முதலீட்டாளர்கள் என்ன யோசிக்கணும் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா, பொதுவா இந்த இடம் நமக்கு உகந்த இடமா, இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா, சரி இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா இருக்குதா, தாராளமா ஒரு நாள் நீங்க அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு போட்டதான் ஒரு 7000 ரூபாய் 6000 ரூபாய் மாறக்கூடிய இடமா பெரியபாளையம் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க முதலீட நல்ல இடத்துல முதலீடு பண்ணுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிக்கோங்க. ஸோ நாங்கள் நிறைய இடத்துல சொல்றதா, ஒரு வீடோ இடமோ ஒரு நிலமோ வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் வச்சிருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அதுக்கான அறிவும் வேணும். எந்த இடத்துல வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அதோட வெற்றி நிர்ணயிக்கப்படுது. அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் இந்த லேண்ட் டீல்ஸ் சேனல்ல நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அடுத்த வீடியோல என்ன மாதிரி நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லலாம் தாராளமா. இது போக இந்த சேனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க. 4 பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறோம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போக வேற ஏதாவது விஷயங்களை தெரிவிக்கணும்னாலும் கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பண்றேன். தேங்க்யூ.